தோழர் நல்லகண்ணு. அவர் அதிகாரத்தின் தலைவர் அல்ல, நேர்மையின் தலைவர். 1925 டிசம்பர் 26 இந்த மண்ணில் பிறந்தார் தகைசால் தமிழர் ஐயா நல்லகண்ணு. வயதோ 15. அந்த இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்தவர். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அஞ்சாமல் குரல் கொடுத்தவர். பல முறை சிறை சென்றவர். 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது தலைமறைவாக இருந்து போராட்டத்தை தொடர்ந்தார். புகழ்பெற்ற நெல்லை சதி வழக்கில் சேர்க்கப்பட்டு அவருக்கு விதிக்கப்பட்டதோ ஆயுள் தண்டனை. மதுரை மற்றும் பாளையங்கோட்டை சிறைகளில் 7 ஆண்டுகளுக்கும் மேல் தண்டனை அனுபவித்தார். 1956 விடுதலை பெற்றார். ஆனால் அவர் போராட்டம் அப்போதுதான் முழுமையாக தொடங்கியது. விவசாயிகளின் நில உரிமைக்காக, தொழிலாளர்களின் நியாயமான கூலிக்காக, ஏழை மக்கள், நிலமற்ற உழைப்பாளர்களின் உரிமைக்காக, மக்கள் விரோத அரசு கொள்கைகளுக்கு எதிராக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் தோழர் நல்லகண்ணு. அரசியலில் நீண்ட காலம் இருந்தும் அவர் செல்வம் சேர்க்கவில்லை, பதவிகளை நாடவில்லை, அதிகாரத்துடன் ஒருபோதும் சமரசம் செய்யவில்லை. 2022 தகைசால் தமிழர் விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்டது. அந்த விருதுடன் வந்த 10 லட்சம் ரூபாய், அதோடு தன்னுடைய பணமான 5000 ரூபாயையும் சேர்த்து முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கே அனைத்தையும் வழங்கினார் ஐயா நல்லகண்ணு. மக்களுக்காக வாழ்ந்தவர், மக்களுக்காக போராடியவர், மக்களுக்கு சேவை செய்வதை அவரதின் வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டவர். தோழர் நல்லகண்ணு நேர்மையின் சின்னம், மக்களின் தலைவர்.